நம்ம வீட்டு சமையல்ல சூப்பராக ஒரு கேக்கு பார்க்கலாம் வாங்க. கோதுமை மாவு கேக்கு தான். ரொம்ப சாஃப்ட்டாவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 1/2 டம்ளர் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக காப்பி தூள் சேர்த்து அரைச்சி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் 1 டம்ளர் சேர்த்துக்கலாம். 1/4 டம்ளர் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். வாசனை இல்லாமல் எண்ணெய். 3 டம்ளர் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் இட்லி சோடா மாவு சேர்த்துக்கலாம். 1/4 டம்ளர் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது போல் நல்லா கலந்து விட்டு இதில் கொஞ்சம் நம்ம ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் கேக்கு ஊற்றி வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். கொஞ்சம் மாவு தூவி விட்டுடலாம். நம்ம கேக் ரெடி பண்ணி வச்சுட்டு அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மேலே கொஞ்சம் ஃப்ரூட்டி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் குக்கர் சூடாகட்டுனா அதை எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஒரு 45 நிமிஷம் நல்லா வேகட்டுன்னு அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்த்து இது போல் நல்லா குத்தி பார்த்து ஒட்டாமல் வந்துச்சுன்னா எடுத்துட்டோம்னா சூப்பரான கோதுமை மாவு கேக் ரெடி ஆகிடுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.